அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பதிவில் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு ஒரு சத்தான உணவு வகையை செய்து காண்பித்திருக்கிறேன். இதை சர்க்கரை குறைபாடு உடையவர்களும் எடுத்துக்கொள்ளலாம், எல்லோருமே சாப்பிடலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு ராஜ்மா பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, கருப்பு மொச்சை இதை மூன்றும் சம அளவு எடுத்து ஒரு நாள் இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப கடினமான பயிர். இப்போ இதை நாம் ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான காய்கறிகளை நறுக்கி வைத்து கொள்ளலாம். ஒரு புடலங்காய், 2 கேரட், சிறு துண்டு மாங்காய் புளிப்பிற்கு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்தரிக்காய், சிறிதளவு கருவேப்பிலை. இப்போது பயிறு வெந்துருச்சு. தண்ணீர் வடித்து வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து கொள்ளலாம். அதே குக்கரில் நாம் காய்கறிகளை சேர்த்துடலாம். இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்து காய்கறிகள் மூழ்கிற அளவு தண்ணீர் சேர்த்து வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். காய்கறிகள், பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம இருத்து வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பயிறு வகைகளையும் காய்கறிகளையும் வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதற்கூட 1 ஸ்பூன் பட்டை பொடி சேர்த்துக்கலாம். காரத்திற்கு ஏற்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் போதும். கொஞ்சமாக சுக்கு பொடி. இது கூட நான் ஒரே ஒரு கிராம்பை மட்டும் நசுக்கி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கிராம்பு வேண்டான்றவங்க சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூட்டோடு இருக்கும்பொழுதே இந்த மசாலா பொடிகளை எல்லாம் இதனோடு சேர்த்துக்கணும். கண்டிப்பாக பட்டை பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம் வடித்து எடுத்து வைத்துள்ள தண்ணீர், அதாவது பருப்பு ஊற வைத்த தண்ணீர், வேக வைத்த தண்ணீர், காய்கறி வேக வைத்த தண்ணீர், இது மூன்றையும் கொதிக்க வைத்து அதனோடு சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து நம்ம சூப்பு மாதிரி குடிச்சிக்கலாம். அந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக உணவில் அதிகளவு நார் சத்து, புரத சத்து, இரும்பு சத்து, கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளோடு சிறிதளவு கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காய்கறி பருப்பு கலவையோட கண்டிப்பாக 2 இட்லி அல்லது 1 தோசை அல்லது சிறிதளவு சாதம் இதை வைத்து தான் நீங்கள் சாப்பிடணும். கார்போஹைட்ரேட் இல்லாமல் உடல் எடை குறைக்க முடியாது. அப்படி கார்போஹைட்ரேட்டை சேர்க்காமல் உடல் எடையை குறைக்க நினைப்பது மிக மிக தவறு. ஏன்னா கார்போஹைட்ரேட் தான் நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. கார்போஹைட்ரேட் இல்லாமல் பிற உணவுகளை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சிலருக்கு மயக்கம் வரும், சிலருக்கு நடுக்கம் ஏற்படும். கொஞ்சமாவது கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.